கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு திடீர் நீர்வெட்டு, கழனி ஆற்றில் ரசாயன கலப்பு. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 3000 மில்லியன் ரூபாய் நட்டஈடு, அரசாங்கம் அறிவிப்பு. துபாயில் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். குற்றப்புலனாய்வு விசாரணை ஆரம்பம். யாழில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டம், சர்வதேச நீதிக்கான கோரிக்கை வலுப்பெற்றது. பதுளை வைத்திய நிபுணர் மரணம், மர்மம் நீடிக்கும் நிலையில் காவல்துறை விசாரணை தீவிரம். வெள்ளவாயில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்து, 2 பிள்ளைகளின் தந்தை உயிரிழப்பு. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கை வருகிறார். செப்டம்பர் 9, 10 பயணம். இலங்கையில் மீண்டும் மழை அதிகரிக்கும் வாய்ப்பு, பல மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று ஏற்பட்ட திடீர் நீர்வெட்டுக்கான காரணம் தொடர்பில் முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. கழனி கங்கையிலிருந்து குடிநீர் பெறப்படும் பகுதியில் நீரின் தரத்தை பாதிக்கும் வகையில் ரசாயன பொருள் கலந்த சம்பவம் காரணமாக நீர் விநியோக நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு சுமார் 11:30 மணியளவில் அம்பத்தலே மற்றும் கழனி தென்கரை அல்லது பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு மேல் பகுதியில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றிலிருந்து சில கழிவுகள் சுற்றுச்சூழலுக்குள் வெளியேற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து குடிநீரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. நீரின் தரத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் நீரை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டுள்ளனர். முப்படையினரின் உதவியுடனும் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள சில பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. குடிநீருடன் தொடர்புடைய இவ்வாறான சம்பவங்கள் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் சம்பவத்தின் பின்னணி மற்றும் ரசாயன கழிவுகள் எவ்வாறு வெளியேற்றப்பட்டன என்பது தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகள் அவசியமாகியுள்ளது. நீர் விநியோகம் வழமைக்கு திரும்பும் காலம் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான மாற்று ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து அறிவிப்புகளை வெளியிட உள்ளனர். இலங்கையின் பல மாவட்டங்களில் நிலவும் கடுமையான வறட்சியினால் பயிர்ச்செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்குவதற்காக அரசாங்கம் 3000 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது. மொனராகலை, பொலனறுவை, அம்பாந்தோட்டை, அனுராதபுரம் மற்றும் அம்பாறை உள்ளிட்ட மாவட்டங்களில் வறட்சியினால் நெல், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 7000க்கும் அதிகமான விவசாயிகளுக்கு சொந்தமான சுமார் 8000 ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நெற்செய்கையில் அதிகளவான பாதிப்பு பதிவாகியுள்ள மாவட்டங்களில் அனுராதபுரம் முன்னிலையில் உள்ளது. அங்கு சுமார் 1923 ஏக்கர் நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மொனராகலையில் 1401 ஏக்கரும், பொலனறுவையில் 1259 ஏக்கரும், அம்பாறையில் 1055 ஏக்கரும், அம்பாந்தோட்டையில் 783 ஏக்கரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் இழப்புகளை மதிப்பிடுவதற்காக அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெல், சோளம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, சோயா மற்றும் மிளகாய் உள்ளிட்ட 6 பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் நட்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 5 ஏக்கர் வரையிலான பயிர்ச்செய்கைக்கு இந்த நட்டஈடு வழங்கப்பட உள்ளது. பயிர் சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விவசாய அபிவிருத்தி அதிகாரிகளிடம் தங்களது சேத விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வறட்சி தொடரும் பட்சத்தில் விவசாய துறையில் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைப்பதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளன. திட்டமிட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையதாகவும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாகவும் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த லலித் கண்ணங்கர அல்லது பஸ் லலித் துபாயில் கைது செய்யப்பட்ட நிலையில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் குழு ஒன்றினால் அவர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்ற விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தல், கொலை
கொலை மற்றும் கொலை முயற்சி, பலத்த காயங்களை ஏற்படுத்துதல், கப்பம் கோருதல் மற்றும் சொத்துக்களுக்கு தீ வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் கடந்த காலத்தில் கிடைத்த விசேட தகவல்களின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் சந்தேக நபரின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பின் மூலம் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்படும் சந்தேக நபர்களின் எண்ணிக்கையையும் அதிகரித்து வருவதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. 2024 ஆண்டு முதல் இதுவரை சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த 42 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 109 சந்தேக நபர்களை எதிர்காலத்தில் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஸ் லலித் தொடர்பான விசாரணைகளில் மேலும் முக்கிய தகவல்கள் வெளியாகுமா என்பது தற்போது கவனம் பெற்றுள்ளது. சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளை விமர்சித்தும் இறுதிக்கட்ட போரின் போது இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படும் தங்களது உறவினர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட உள்ளது. குறிப்பாக இழப்பீடு அல்லது மரணச் சான்றிதழ் வழங்குவது மட்டும் தங்களது கோரிக்கைக்கு தீர்வாகாது என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது என்பதற்கான பதில் கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது. சர்வதேச நீதி பொறிமுறை மற்றும் சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய விசாரணை தேவை எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த போராட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினை தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விவகாரம் மீண்டும் அரசியல் மற்றும் சமூக மட்டத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் எதிர்வரும் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடொன்றை நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை போதனா வைத்தியசாலையில் பணியாற்றிய மயக்கவியல் நிபுணர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வைத்தியர் பிரபாத் அனுராத தயாரத்ன கடந்த 23ஆம் திகதி முதல் காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மகியங்கனை மாபாகட பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட மோட்டார் வாகனம் ஒன்று காவல்துறையினரின் கவனத்திற்கு வந்துள்ளது. அந்த வாகனம் குறித்த வைத்தியருடையது என அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. காவல்துறையினர், இராணுவத்தினர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து மேற்கொண்ட தேடுதலில் வாகனம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகிலுள்ள வனப்பகுதியில் வைத்தியரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலத்திற்கு அருகில் 3 வகையான மருந்து மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் காவல்துறையினரால் வெளியிடப்பட்ட போதிலும் மரணத்திற்கான உறுதியான காரணம் தொடர்பில் விசாரணைகள் தொடர்கின்றன. உயிரிழந்த வைத்தியர் 2 பிள்ளைகளின் தந்தை எனவும் நீண்ட காலமாக மன அழுத்தத்திற்கான மருந்துகளை பயன்படுத்தி வந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மரணம் தொடர்பான அனைத்து காரணிகளையும் உறுதிப்படுத்துவதற்காக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சம்பவம் பதுளை வைத்திய சமூகத்திலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளவாய மொனராகலை பிரதான வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிருந்தியோயா பாலத்திற்கு அருகில் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 2 மோட்டார் சைக்கிள்களையும் செலுத்தியவர்கள் காயமடைந்துள்ளனர். அவர்கள் உடனடியாக வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக இருவரும் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். எனினும் சிகிச்சை பலனின்றி 53 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வெள்ளவாய பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பில் வெள்ளவாய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வீதிகளில் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களை செலுத்தும் போது வேக கட்டுப்பாட்டையும் பாதுகாப்பு விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை இவ்வாறான விபத்துக்கள் மீண்டும் உணர்த்துகின்றன. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அதன்படி செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் அவரது இலங்கை பயணம் இடம்பெறவுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான தகவல்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இந்த விஜயத்தின் போது கலந்துரையாடல்கள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, பயிற்சி, ராணுவ ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நீண்டகால உறவுகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் இலங்கை விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமை, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பான விடயங்கள் கவனம் பெறக்கூடும். விஜயத்தின் போது இலங்கை அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை பிரதிநிதிகளுடன் சந்திப்புகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த விஜயம் தொடர்பான அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரல் மற்றும் மேலதிக தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் பல பகுதிகளில் மீண்டும் மழையுடனான காலநிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாறாக நாட்டின் ஏனைய சில பகுதிகளில் வறட்சியான காலநிலை தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் மணித்தியாலயத்திற்கு சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கம் மற்றும் பலத்த காற்று ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக திறந்த வெளிகளில் தேவையற்ற வகையில் தங்குவதை தவிர்ப்பதுடன் பலத்த காற்றின் போது மரங்கள் மற்றும் மின்கம்பங்களுக்கு அருகில் நிற்பதை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாளை காலை வெளியே செல்லும் மக்கள் தங்களது பிரதேசத்திற்கான காலநிலை நிலவரத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்வது பாதுகாப்பானதாக இருக்கும்.